வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். பாட்டிகள் மகாத்மியம். குடியானவ பாட்டி தகனக்கிரியைக்கு அருள் புரிஞ்ச மகாபெரியவா மேல அளவு கடந்த பக்தி அந்த குடியானவ பாட்டி அம்மாக்கு. இறந்து போயிடுறா. ஆனா பாவம், அவளுடைய கடைசி பயணத்துக்கு தகனக்கிரியைக்கு கூட தேவையான பணம் இல்லை. மகாபெரியவா உதவி பண்றார். ஒரு மிக சுவாரஸ்யமான சம்பவம். அந்த சம்பவம் பத்தினதுதான் இந்த பதிவு. அந்த சம்பவம் பத்தி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு குடியானவ குடும்பம் மகாபெரியவாளிடம் பக்தி பூண்ட குடும்பம். ரொம்ப செல்வ செழிப்போட இருந்த நிலை போய் மிகுந்த ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. அந்த குடும்பத்தில் மகாபெரியவா மேல் அளவு கடந்த பக்தி கொண்ட பாட்டி அம்மா இறந்து விட்டாள். ஆனால் பாவம், அவளுடைய கடைசி பயணத்துக்கும் தகனக்கிரியைக்கும் கூட தேவையான பணம் இல்லை. மிக ஆடம்பரமாக பந்தல், மேளம், தாரை தப்பட்டை, பூப்பல்லக்குன்னு அமோகமாக பண்ணி இறந்தவர்கள் உடலை கூட தகுந்த மரியாதையோடு அனுப்பி வந்த சம்பிரதாயத்தை கடைபிடிக்கும் பரம்பரையினர் அவர். பிறரிடம் கடன் கேட்பது கௌரவ குறைவு. பாவம், என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தனர் குடும்பத்தினர். மகாபெரியவாளிடம் அபார பக்தியுடைய குடும்பமானதால் ஸ்ரீமடத்தை சேர்ந்த 2 பாராக்காரர்கள் இந்த விஷயத்தை பற்றி ரொம்ப வருத்தப்பட்டு பரஸ்பரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். பாவம், ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு. எத்தனை செல்வாக்கா இருந்த குடும்பம், கிழவியோட பணத்தை கூட எடுக்க காசு இல்லையா. அதே சமயம் உள்ளே இருந்த மகாபெரியவா மடத்தின் கார்வாரை கூப்பிட்டார். அந்த வீட்டுக்காரரின் பெயரை சொல்லி உத்தரவு பறந்தது. உடனே அவாத்துக்கு யாரையாவது அனுப்பி அந்த அம்மா போனதுக்கு துக்கம் கேட்டுட்டு அவ கையில 2000 ரூபாயை கொடுத்துட்டு வர சொல்லு, நேரம் கடத்தாதே என்றார் மகாபெரியவா. கார்வார் உடனே மகாபெரியவாளின் ஆக்ஞையை நிறைவேற்றினார். ஸ்ரீமடத்திலிருந்து 2 பேரை பணத்தோடு அனுப்பி முறையாக துக்கத்தில் பங்கேற்ற பெரியவாளின் கருணையை, அன்பை நினைத்து நினைத்து அந்த பாட்டியின் மகனுக்கு தாயார் இறந்த துக்கத்தை விட அதிகமாக கண்ணில் நீர் பெருக்கெடுத்தது. அந்த காலத்தில் 2000 ரூபாய் என்பது இப்போது 50,000 ரூபாய்க்கும் மேல் சமம். மகாபெரியவாளுக்கு பணமா முக்கியம்? பக்தர்கள் தானே முக்கியம். தன்னையே கதியாக கொண்ட பக்தர்களை கைவிடுவாரா என்ன? அதுவும் அயனான க்ஷணத்தில். அன்னை மறந்தாலும் அன்னைக்கும் மேலாக கருணை புரியும் ஆச்சாரியால் இருக்கும் போது என்ன கவலை? இதுல ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு துக்க வீட்டுக்கு போகும்போது நம்மால ஆன உதவிய கண்டிப்பா செஞ்சுட்டு வரணும். ஒரு சுப காரியங்களுக்கு போகும்போது எப்படி அள்ளி கொடுக்கிறோமோ அதே மாதிரி துக்கத்துல இருக்கிறவாளுக்கும் அள்ளி கொடுத்து உதவி செய்யணும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.